கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நான் உங்கள் நடுவில் பேச போகிற செய்தி, இவைகள் நம்மை மாற்றி அமைக்கும். என்ன பேச போகிறேன்? மெதுவா சொல்லுங்க. எல்லாருக்குமே ஆசை தான், நாம் கொஞ்சம் மாறணும், நான் கொஞ்சம் மாறணும், என் வாழ்க்கை கொஞ்சம் மாறணும், என் ஜீவியம் கொஞ்சம் மாறணும், என் ஆராதனை கொஞ்சம் மாறணும். உங்கள் ஆலயமே மாறிவிட்டது பாருங்க. எல்லாருக்கும் உள்ள ஆசை நான் கொஞ்சம் மாறணும். அப்போது நம்மளை ஆண்டவர் மாற்ற விரும்பினால், தேவன் நம்மை மாற்றி அமைக்க விரும்பினால், நான் இனி சொல்ல போகிற காரியங்களை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மை மாற்றி அமைப்பார். தேவன் நம்மை மாற்றி அமைக்க விரும்பினால், நான் இனி சொல்ல போகிற காரியங்களை பயன்படுத்தி அவர் நம்மை மாற்றி அமைப்பார். உண்மையிலே நான் மாற விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. சரி, மாற விரும்புகிறவங்க எல்லாம் ஒன்று கண்ணை மூடுங்க. நல்ல கண்ணை மூடி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 2 நிமிஷம். ஃபுடபரப ஷத்தரபலப ஷந்தல் கபரபலபரபலபா ரியாந்தரபலபரி ஹத்தரபல பிரௌடப துரபலபரபலபரபலபா ரேலாந்தரபலபா. அபிஷேகம் பெற்றவர் நல்ல கை தட்டி, நல்ல வா திறந்து, நல்ல ஆவியில நிரம்பி நல்லா ஜெபிங்க. கிருபை வருகிறது. குதிரை பாய்வத போல வல்லமா பாயுது, அபிஷேகம் பாயுது. 2 நிமிஷம் கை தட்டுங்க, வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. அத்தனை பேர் வாயை திறக்கணும். அக்கினி, அபிஷேகம், கிருபை, வல்லமை. நல்லா கூப்பிடுங்க, நல்லா கூப்பிடுங்க. என்ன தொடுங்கப்பான்னு சொல்லுங்க, என்ன தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. வல்லமை உங்க மேல பாய்கிறது, தேவ பிரசன்னம் உங்க மேல பாய்கிறது. ரேதலாதர் அந்தலாதர் ஈதர் அந்தலாதராதனா. தம்பி தங்கச்சிகள் எல்லாம் கை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்புங்க. இப்போ இப்போ அபிஷேகம். அபிஷேகம். நான் இனி சொல்ல போற காரியங்கள் நம்மை கண்டிப்பாக மாற்றி அமைக்கும். பிரைஸ் லார்ட். கண்டிப்பாக நம்மை மாற்றி அமைக்கும். அது என்ன என்ன என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் இல்லை, மாற விரும்புகிறவங்களுக்கு மட்டும் என்ன என்னன்னு சொல்லி நாம் ஜெபிக்கலாம். முதலாவது, எந்த மனுஷனை மாற்றி அமைப்பது? தேவ சத்தம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். போதும். நம்ம சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியுது, நம்ம எங்க இருக்கோம்னு ஆண்டவருக்கு தெரியுது, நம்ம பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியுது, நம்மளை கொண்டு என்னெல்லாம் செய்ய விரும்புகிறார்னு அவருக்கு தெரியுது. எல்லாத்துக்கும் மேல நம்ம பேர் அவருக்கு தெரியுது.
இப்போ நீங்க இப்ப இருக்கிற இடம் ஆண்டவருக்கு தெரியும், உங்க சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும், நீங்க அனுபவிக்கிற நிந்தை பரிகாசம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் மேல இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய பெயரும் ஆண்டவருக்கு தெரியும். அவன் கிட்ட வருகையில் அவர் கூப்பிட்டார், மோசே, தேவ சத்தம் உன்னை மாற்றி அமைக்கும். மனிதனுடைய சத்தம் சில நேரம் நம்மளை காயப்படுத்தும், மனிதனுடைய சத்தம் சில நேரம் நம்மளை பரிகாசம் பண்ணும், மனிதனுடைய சத்தம் சில நேரம் நம்மளை ஏண்டா வாழ்றோங்கிற நிலைமைக்கு கொண்டு வரும், மனிதனுடைய சத்தம் சில நேரம் நம்மளை அதைரியப்படுத்தி விடும், உற்சாகத்தை இழந்து போக பண்ணிவிடும். ஆனால் நீ ஆராதிக்கிற உன் தேவன், அவருடைய சத்தம் உன்னை 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 மாற்றி அமைக்கும். சின்ன கூட்டமாக இருந்தாலும் நீங்க வரணும், பைபிள் ஸ்டடியா இருந்தாலும் நீங்க வரணும், 5 பேர் கூடி ஜபிக்கிற ஜபமா இருந்தாலும் வரணும், உபவாச ஜபமா இருந்தாலும் வரணும், காத்திருப்பு கூட்டமா இருந்தாலும் வரணும். ஏன்னா இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை மாற்றி அமைக்கும்படி பயன்படுத்துகிற மிகப்பெரியது அவருடைய வசனம், அவருடைய சத்தம். அவருடைய சத்தம் கேட்க கேட்க மாறிட்டே இருக்கிறேன், கேட்க கேட்க மாறிட்டே இருக்கிறேன், கேட்க கேட்க மாறிட்டே இருக்கிறேன். மாற்றி அமைக்கும் தேவ சத்தம். ஊருகாரன் சொல்லி சொல்லி பார்த்தவனில் எந்த மாற்றமும் வராமல் இருக்கலாம், உன் வீட்டுக்காரங்க சொல்லி சொல்லி பார்த்தவனில் ஏற்றம் எந்த மாற்றம் வராதனால நீ மாற்றம் வராதுன்னு தள்ளி இருக்கலாம். ஆனா கேட்கிற ஒரு தேவ சத்தம், ஒரு தேவ சத்தம் இந்த பகல்ல இந்த சபைக்குள்ள தொனிக்கிற ஒரு தேவ சத்தம் என்னை அடியோட மாற்றிவிடும். முடிஞ்சா நல்லா கை தட்டணும், முடிஞ்சா நல்லா வாய திறக்கணும். ராகதன ரிகதன கமகதன கடகத்தநாதனா அந்தல் கபரப சந்தல் சத்தரபலபலபலபா. நல்ல ஒரு நிமிஷம் வாய திறந்து ஒன்றாவது நம்மை மாற்றி அமைப்பது தேவ சத்தம். இரண்டாவது நம்மை மாற்றி அமைப்பது வாழ்க்கையில் வரும் உபத்திரவங்கள். வாழ்க்கையில் வரும் உபத்திரவங்கள். சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆகையால் அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். பார்த்தீங்களா? தேவ சத்தம் மட்டும் இல்லை நம்மளை மாற்றி அமைக்கிறது. சில நேரம் தேவையில்லாத பிரச்சனை வரும், தேவையில்லாத நெருக்கடிகள் வரும். ஆலயத்தில் போனால் ஆசீர்வாதம்லே சொன்னாங்க, எனக்கு துன்பம் கூடிட்டுலே இருக்கு. ஆலயத்தில் போனால் நல்லா இருப்பேன்லே சொன்னாங்க, எனக்கு வேதனை கூடிட்டுலே இருக்கு. ஆண்டவரிடத்தில் வா வா எல்லாம் நெருக்கடி மாறும்லே சொன்னாங்க, எனக்கு எந்த நெருக்கடி மாறின மாதிரி தெரியலையே, உபத்திரவம் கூடிட்டுலே இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? அந்த உபத்திரவங்களை பயன்படுத்தி அந்த உபத்திரவங்களை பயன்படுத்தி அந்த உபத்திரவங்களை பயன்படுத்தி ஆண்டவர் உன்னை மாற்றி அமைக்கிறார். ஒரு தடவை நாம் ஒரு இடத்துல சைக்கிள் நின்று விழுந்தா பின்ன மரணம் வர அந்த இடத்துல சைக்கிளில் இருந்து
விழமாட்டோம். ஒரு தடவை ஒரு இடத்துல பைக்கில் இருந்து விழுந்தா பின்ன வாழ்க்கையில் ஒரு நாளும் அந்த இடத்துல பைக்கில் இருந்து விழமாட்டோம். ஏன்? அந்த இடத்துல நமக்கு கிடைச்சது உபத்திரவ பாடம். அந்த பாடம் அந்த ரூட்டில் போகும்போது எல்லாம் ஞாபகம் வரும். நமக்கு தெரியாமல் பிரேக் பிடிப்போம், நமக்கு தெரியாமல் ஹார்ன் அடிப்போம், நமக்கு தெரியாமல் கவனமாக இருப்போம். ஏன்னா உபத்திரவம் நல்லது. எல்லா உபத்திரவத்தை போ சாத்தானுன்னு சொல்லப்படாது. உபத்திரவம் நல்லது. உபத்திரவம் ஒரு செங்கடல் இருந்ததுனால தானே செங்கடலை கடந்தேன்னு சாட்சி சொல்ல முடியுது. ஒரு யோர்தான் இருந்ததுனால தானே யோர்தானை தாண்டினேன்னு சாட்சி சொல்ல முடியுது. ஒரு எரிகோ இருந்ததுனால தானே விழுந்தது. ஒரு சிறைச்சாலையில் அடைச்சதுனால தானே திறந்தது. கபரபலப சந்தல் பிரௌடபரபலபரபலபா ரியம்தரபலப சத்தரபலபரபலபா ரெந்தல் கபரபலபரபலபா ஊடபல் கபரபலப சத்தரபலபா. ஒன்று, எது நம்மை மாற்றி அமைக்கும்? தேவ சத்தம். ரெண்டாவது, எது நம்மை மாற்றி அமைக்கும்? உபத்திரவம். உபத்திரவம். மூணாவது, எது நம்மை மாற்றி அமைக்கும்? தேவ மனிதர்களின் சந்திப்பு. எது நம்ம மாற்றி அமைக்கும்? தேவ மனிதர்களின் சந்திப்பு. ஒன்று யோசிச்சு பாருங்க, சவுல் வீட்டில் இருந்து எதுக்கு புறப்பட்டான்? கழுதை மிஸ்ஸிங். எது மிஸ் ஆச்சு? கழுதை. கழுதை காணல. வீட்டில் இருந்து போற வழியில யாரு கேட்டாலும் எங்க போறேன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? கழுதையை தேடி. ஏன்னா அந்த வீட்டு 2 கழுதையை அடிச்சு துரத்தி விட்டதே கர்த்தர். இவனை பிடிக்கணும்னு பிளான் வச்சிருக்காரு. இவன் வீட்டு 2 வெளியே இறங்குற மாதிரி தெரியல. வீட்டுல 2 வெளியே இறங்க மாதிரி தெரியல. ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சு பார்த்தாரு. வீட்டுல 2 வெளியே இறங்கு. அவன் 24 hours வீட்டுல. கர்த்தர் பார்த்தாரு, வேற வழி இல்லை, கழுதையை விரட்டி விட்டாரு. அது கழுதையை 5 நாடுகள் தாண்டி துரத்தி விட்டாரு. சாதாரண கழுதை இல்லை, இன்டர்நேஷனல் கழுதை. என்ன கழுதை தங்கம்? சர்வதேச கழுதை. அவன் எத்தனை நாடுகள் தாண்டி தேடி போறான்னு பாருங்க. நான் சொன்னது சரியான உங்களுக்கு அப்பதான் புரியும். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். வாசிச்ச ஆளு ஒன்று கை தூக்குங்க. இனி ஒரு தடவை வாசிங்க. இப்ப என்ன கேட்கணும்? வாசிங்க. எப்ராஹிம் மலை, சலீஷா நாடு, சாலிம் நாடு, பென்யமீன் நாடு. 5வது வசனம். எத்தனை? பாருங்க, எப்ராஹிம் மலை, சலீஷா நாடு, சாலிம் நாடு, பென்யமீன் நாடு, சூப் என்னும் நாடு. ஓடுனா இப்படி ஓடணும். இதுல இருந்து என்ன புரிகிறது? கழுதை உயிர் தப்பினால் போதும்னு ஓடி இருக்கு. மவனை, நீ மனுஷனா இருந்தா என்ன கண்டுபிடி பார்க்கலான்னு சொல்லி போயிருக்கு. இவனும் விட்ட பாடில்லை, துரத்தி வாரான். அவன் சொல்றான், நீ 5 கண்டம் தாண்டினா நான் 7 கண்டம் தாண்டி பிடிப்பேன். ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். நான் என்ன சொன்னேன்? ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன்னு.
அப்போ சூப் நாட்டுக்கு வந்தாச்சு, கிடைக்கல. அப்போ கேட்குறான், இனி வேற தாண்டறதுக்கு நாடு இல்லை. இங்கே யாராவது தீர்க்கதரிசி இருக்கிறார்களா? இங்கே யாராவது தீர்க்கதரிசி இருக்கிறார்களா? அப்போ சொல்லணும், உலக பிரபலமான தீர்க்கதரிசி இங்கே தான் இருக்காரு. பார்த்தீங்களா? கழுதை உன்னை எங்கப்பா கொண்டு வந்து, கழுதை உன்னை எங்க கொண்டு வந்து தீர்க்கதரிசிக்கு நேராய். அது எந்த தீர்க்கதரிசிக்கு நேராய்? பொறாம எந்த தீர்க்கதரிசி நேராய்? உலகம் கண்டதில் மிகப்பெரிய தீர்க்கதரிசிக்கு நேராய் கழுதை என்னை கொண்டு வந்தது. இப்ப எல்லாம் சவுல்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கழுதை ஓடினபடியால் கர்த்தருக்கு சோத்திரம், கழுதை ஓடினபடியால் கர்த்தருக்கு சோத்திரம், கழுதை ஓடினபடியால் கர்த்தருக்கு சோத்திரம். கழுதை ஓடலைன்னா நான் வீட்டை விட்டு இறங்கி இருக்க மாட்டேன், வீட்டை விட்டு இறங்கலைன்னா நாட்டை ஆண்டு இருக்க மாட்டேன். கழுதையை விரட்டி விட்டபடியால் நமக்கு நன்றி. சிலதெல்லாம் நமக்கு தெரியாது, ஏன் நடக்குதுன்னு தெரியாது, எப்படி நடக்குதுன்னு தெரியாது. பார்த்தா யாரோ ரிமோட் கண்ட்ரோல் வச்சு கண்ட்ரோல் பண்ண மாதிரி போகுது. யாரோ ரிமோட் கண்ட்ரோல் வச்சு கண்ட்ரோல் பண்ண மாதிரி கழுத போகுது. இவன் போறாய், அங்க போனா யார்கிட்ட வந்து மாட்டினாய்? யார்கிட்ட வந்து மாட்டினாய்? சாமுவேல்கிட்ட வந்து மாட்டினாய். உங்க பாஸ்டர் உங்களுக்கு என்ன உறவு? தகப்பன் பிள்ளை. என்ன உறவு? அவர் உங்களை விட வயசுல குறைஞ்சவரா இருக்கலாம், வயசுல கூடினவரா இருக்கலாம். எபோவ் 40 பிலோ 40? அது எப்படி? அவர் உங்களுக்கு நல்ல தகப்பனா வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வந்து இந்த தேவ மனுஷனை சந்தித்ததுனால தானே உங்க வீட்டில் சில அற்புதங்கள் நடந்தது. இந்த ஆலயத்தில் வந்து தேவ மனுஷன் உங்க வீட்டில் கால் வச்சதுனால தானே உங்க வீட்டில் சில அடையாளங்கள் நடந்தது. இப்படி ஒரு சந்திப்பு உண்டானது. உடபலப சந்தல் பிரௌடபலபலப யந்தரபலபலபலப அல்கபலபலபலபலப சந்தர சத்தரபலபலபலப யந்தரபல பிரௌடபலபலபலப. கழுதை தேடி சாமுவேல் தீர்க்கதரிசி வந்துட்டாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்டார், ஏன் வந்தேன்? அவன் சொன்னா, கழுதை தேடி வந்தேன். அப்ப அவன் சொல்றான், கழுதை பண்டே கிட்டியாச்சு. கழுதை நீ என்ன பண்ணிருக்கணும்? பகல கழுதையை தேடி இருக்கணும், ராத்திரி வீட்டில் போய் பார்த்துருக்கணும். கழுதை ஒன்றை விட தெளிவா இருக்கு. அது 2 நாளுக்கு முன்னே எங்க போய் சேர்ந்துட்டு நம்மளே இல்லை கழுதை. அது 2 நாளுக்கு முன்னே எங்க போய் சேர்ந்தாச்சு? வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு. அப்படின்னா சவுல் கேட்கிறான், நான் இங்க வர ஓடி வந்து வேஸ்ட் ஆச்சே. அவன் சொன்னா, வேஸ்ட் ஆகல. உன் பட்டத்தினுடைய கயரை பிடித்தது ஆண்டவர். ஏய், உன் குடும்பத்தின் கயரை பிடிச்சது ஆண்டவர். இழுத்து இந்த இடம் வரை கொண்டு வந்தது ஆண்டவர். அல்லாஹ் கை தட்டி சாமுவேல் 9:27 அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த பொழுது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை முன்னே நடந்து போக சொல். வேலைக்காரனை முன்னே நடந்து போக சொல். சில ஆட்கள் ரொம்ப டேஞ்சர், அவங்கள்ட்ட கேப்பு விட்டு நடக்கணும். கூட நடக்கப்படாதுன்னு இல்லை, கேப்பு விட்டு நடக்கணும். தீர்க்கதரிசி சொல்றார், வேலைக்காரனை முன்னே நடந்து போக சொல். நான் உனக்கு இப்பொழுது சொல்ல வேண்டிய வார்த்தையை கேட்கும்படி நீ சற்றே தரித்து நில். அவன் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம், நீ வந்தது கழுதையை தேடி, கர்த்தர் உன்னை திருப்பி அனுப்புவது மெய்ப்பனாக.
இந்த ஒவ்வொன்றையும் வளர்த்துறதை வச்சு அந்த ஆளுக்கு பேர் போடுவணும். பால் விற்கிற ஆளை என்ன சொல்லணும்? மெதுவா பேசுங்க. பால்காரன். வெண்டைக்காய் விற்கிற ஆட்களை காய்கறிக்காரனா? காய்கறிக்காரன். ஆடு மேய்க்கிற ஆளை மேய்ப்பன். கழுதை வளர்த்துற ஆளை யோசிச்சு நாளைக்கு சொல்லுங்க. தெரியாது இல்லையா? எனக்கும் தெரியாது. எல்லாத்துக்குமே அந்த தொழிலை வச்சு ஒரு பேர் போட்டு கொடுக்கணும். எல்லாத்துக்குமே தொழிலை வச்சு ஒரு பேர் போட்டு விடணும். பால் விற்றா பாலுக்காரன், தக்காளி விற்றா தக்காளிக்காரன், காய்கறி விற்றா காய்கறிக்காரன், மோர் விற்றா மோர்காரன் மாறாய், ஆடு மேய்ச்சா மேய்ப்பன், கழுது மேய்ச்சா என்னன்னு தெரியல எனக்கு. அட்ரஸ் இல்லாத வந்தான். அட்ரஸ் இல்லாத வந்தான். இஸ்ரவேலின் ராஜாவாய் திரும்ப போனான். தப்புதான், தப்புதான், தப்புதான். உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். சில சந்திப்பு இன்னைக்கு 40 ஆண்டுகள் சிங்காசனத்தில் இருக்கும் கேட்டா என்ன சொல்லி இருப்பாய்? அன்னைக்கு மட்டும் என் கழுதைகள் ஓடி போகாதிருந்தால். அப்படிதானே? அன்னைக்கு மட்டும் நான் அந்த தேவ மனுஷனை சந்தியாதிருந்தால். கழுதையில தொடங்கி கழுதை கடையில கடந்து கழுதையோட தீர்ந்திருப்பேன். சில தேவ மனிதர்கள் சந்திப்பு. தேவ மனுஷன் உங்க வீட்டில் கால் வைப்பது, உங்க வீட்டில் கால் வைப்பது ஒரு பெரிய திருப்புமுனையை கொண்டு வரும். திருப்புமுனையை கொண்டு வரும். பிரயோஜனமற்ற உங்களை பிரயோஜனப்படுத்தும் தேவ சந்திப்பு. ரெண்டு நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து அப்பொழுது அவன் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல வார்த்து, இப்ப உங்க தலைக்கு மேல அபிஷேகம். ஊடகமன கடகதன கமல் கதன அந்தல் கமன பிரௌடபத்தனாதர சந்தர பலபரபலபா ரியந்தர பலபரபலபா ரேலந்தர சத்தர பலபா. சொல்லுங்க. இவைகள் மெதுவா பேசுங்க. இவைகள் என்னை மாற்றி அமைக்கிறது. ஒரு தடவை கூட சொல்லுங்க. ரொம்ப காலம் ஞானசானம் எடுக்காத ஒரு ஆள். அவர் ஞானசானத்தை பற்றி கேட்காத பிரசங்கமே இல்லை. கடைசியில் எப்படியோ ஞானசானம் எடுத்தார். எப்படியோ ஞானசானம் எடுத்தார். இப்போ அவர் ஞானசானம் எடுத்த பிறகு என்னன்னா, நான் மீட்டிங் முடிஞ்சு போகும்போது எல்லாம் அவர் வீட்டு பக்கத்தில் தான் போய் நான் போகிறது ராத்திரி 12 மணி 1 மணி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கன்வென்ஷன் முடிச்சுட்டு ராத்திரி அவர் வீட்டு பக்கத்தில் போகிறேன். எப்படியும் மணி 12 தாண்டி இருக்கும். நான் அவரை கண்டேன். ராத்திரி 12 மணிக்கு வீட்டுக்கு வெளியே நிற்கிறாரு. 12 மணி தாண்டிச்சு, வீட்டுக்கு வெளியே நிற்கிறாரு. நான் அவரை கண்டு காரை நிறுத்தினேன். காரை நிறுத்தி நான் கேட்டேன், ஐயா நல்லா இருக்கலாம்? அவர் கேட்குறாரு, பாஸ்டர் நடு ராத்திரி வந்து நல்லா இருக்கலான்னு கேட்குறாரு. நடு ராத்திரி யாரும் மோசமாக இருப்பணுமா? நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு பேசலான்னு. நான் கேட்டேன், ஐயா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவர் சொன்னார், என்ன இருந்தாலும் நாளைக்கு பேசலாம் போங்க. நான் சொன்னேன், நல்லா சாப்பிட்டியலா? ஏன் தெரியுமா? ஏன் நான் நின்று கேட்டேன்னா, நான் அங்கிட்டு காரில் வரும்பளே கவனிச்ச இவர் வாயில் குற்றி பீடி இருந்து. என்ன இருந்து? குற்றி பீடி இருந்தான். பிரைசலோட சொன்ன உடனே பீடியை ஒளிச்சு வைக்க முடியலையா, பாக்கெட்டில் போட்டாரு. பாக்கெட்ல
போட்டாரு. இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், பிள்ளைகள் எல்லாம் தூங்கியாச்சா? அவர் சொல்லுவார், பிள்ளைகள் தூங்கிட்டு நாளைக்கு பேசலான்னு. நான் கேட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெப வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கு? அவர் சொல்லாரு, பாஸ்டர் என்ன ஆனாலும் நாளைக்கு பேசலாம். கடைசியில் அவர் தாங்க முடியாம கேட்டார், எப்போ பாஸ்டர் போவியா? நான் சொன்னேன், சட்டு பாக்கெட்டில் ஓட்ட விழுந்த உடனே போவேன்னு. ஞானசானம் எடுத்தாச்சு, என்ன ஆகல? மாற்றம் உண்டாவல்ல. என்ன ஆகல? மாற்றம் உண்டாகல. இனி ராத்திரி 12 மணிக்கு பிறகு நமக்கு பழக்கம் உள்ள யார் வரப்போறது? எடுத்து வச்சு வலிச்சு தீப்போன்னு. மாற்றம் இல்லை. 10 வருஷம் ஆராய்ச்சாச்சு, மாற்றம் இல்லை. முழங்கால ஜோம் பண்ணி ஆச்சு, மாற்றம் இல்லை. ஒரு மாற்றம் உங்களே இல்லை, என்ன அவரை. தேவ மனிதனை சந்திக்கணும். தேவ மனிதனை சந்திச்சு எனக்காக ஜோம் பண்ணுங்க சொல்லணும். இந்த காரியத்தை எனக்கு விட முடியலைன்னு சொல்லணும். என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லணும். தேவ மனிதர்களை சந்திப்பது நம்மை மாற்றி அமைக்கும். கபரபரபரபரப கந்தல் கபரபரபரபரப சந்தரபரபரபரப ரியாந்தரபர பிரௌடப துரபரபரபரப. ஐயா, ஆவியான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. ஒரு பிரிவினை ஆவி போராடினதையும், ஊழியத்தை மொத்தமா வேரோட சாய்க்க பார்த்ததையும், அதன் மூலம் இழப்புகளை சந்தித்ததையும், ஆனால் அதுல இருந்து கர்த்தர் பத்திரமா தூக்கி விட்டதையும் ஆண்டவர் காட்டுறாரு. ஒரு நிமிஷம் கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர்கள் வருவார்களாக, அவர்கள் வருவார்களாக, தேவ பாதத்தில் வந்து விழுவார்களாக, தோள் கொடுப்பார்களாக, தேவ ராஜ்யத்தை கட்டுவார்களாக, நெடுநாள் ஜபிக்கிற ஜபத்திற்கு பதில் வருவதாக, உன் கண்ணீர் துடைக்கப்படுவதாக. இனி கை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. இப்போ வல்லமை ராகதன ரிகதன கமகதன கடகல் கனாதன கண்ணா மூடி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம். இவைகள் தாக்கத்தை, இவைகள் மாற்றத்தை கொண்டு வரும். 1 தேவ சத்தம், 2 உபத்திரவம், 3 தேவ மனிதர்களை சந்திப்பது, 4 சொப்பனம். 4 சொப்பனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் என்ன பயங்கரம் இல்லையா? அதாவது யோசேப்பை கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிடணும்? அவனுக்கு இப்போ உள்ள அப்பனுக்கு பேரை சொல்லி கூப்பிடணும். தங்கப்பனே மோனே யோசேப்பன்னு கூப்பிடணும். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தகப்பன் உண்டு. அது யாரு? தாவீது. எவ்வளவுதான் சொப்பனத்தில் இருந்தாலும் தாவீதுக்கு பேரை கேட்ட உடனே படபடா சாடி எழும்பி, ஓ ஐ சி. வெறும் யோசேப்பேன்னு கூப்பிட்டு இருந்தா, ஓ சாத்தான் பேசுறான், போ சாத்தானே, தூக்கத்தை கெடுக்கிற ஆவி. அதனால கரெக்ட் பின்கோட போட்டுட்டு கூப்பிட்டாரு. கரெக்ட் பின்கோட என்ன? தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே.
அப்படின்னா பாருங்க, உன்னை ஒரு நல்ல லைன்ல கொண்டு வராரு. நீ புறம்போக்கு கிடையாது. தப்புதான். நீ யாரையுமே பிடபிள்யூடி லேண்ட் கிடையாது. நீ தாவீதின் சந்ததி. ஆராதிக்கிறவர்கள் இயேசுவின் சந்ததி, கிருபை உள்ளவர்கள் இயேசுவின் சந்ததி. ஆனால சரியா கூப்பிடுறாரு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே. உலக 2 பேர் வச்சு கூப்பிடுதா, 3 பேர் வச்சு கூப்பிடுறா. உலகம் ரொம்ப கீழ்த்தனமா கூப்பிடுறா, மிருகத்தனமா கூப்பிடுறா. அது ஒண்ணு நீங்க கணக்கில் எடுக்காதுங்க. பரலோகம் என்ன சொல்லி கூப்பிடுது அது போதும். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. ஆண்டவரே, இந்த கல்யாணத்துல தொடக்கமே ஒரு இடக்கு முடக்காயில இருக்கு. கல்யாணத்துல தொடக்கமே ஒரு இடக்கு முடக்காயில இருக்கு. நைஸா இதுல இருந்து வெளியே வந்தா எப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போதாக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இது ரிலையன்ஸ் இல்ல, இது அலையன்ஸ் ஆக்கும். ஏற்படுத்தினதே நான் தான். பொறாம, உச்சகட்ட பொறாம. இந்த தொடர்பை ஏற்படுத்தினதே நான் தான். மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. தெய்வீக தொடர்பு சொப்பனம் உறுதிப்படுத்தது. சொப்பனங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறது. வாழ்க்கை இழந்தான், வீட்டை இழந்தான், தாயை இழந்தான், தகப்பனை இழந்தான், சகோதர உறவை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து லூசில போய் படுத்திருந்த யாக்கோபுடைய மொத்த வாழ்க்கையை மாற்றினது ஒரு சொப்பனம். ஒரு சொப்பனம், ஒரு சொப்பனம். இந்த பகல் சொப்பனம் உங்களை மாற்றி அமைக்கும். உடபாரவ சந்தல் பிரௌடபரபரவா ரேலந்தரபலவ சத்தரபலபரபலவா. சில காரியங்களை நம்ம உறுதிப்படுத்திட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா, உம்முடைய சித்தம் இல்லையா, எனக்கு ஒன்று உறுதியா வெளிப்படுத்தணும். அன்னைக்கு ராத்திரி தூங்கும்போ சொப்பனத்தின் மூலம் உறுதிப்படுத்துவார். இது ஏன் சித்தம்தான். ஐயப்படாதே, சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. இவைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். எவைகள்? 1 தேவ சத்தம், 2 உபத்திரவம். அந்த கட்டகுமாரனை பார்த்து கேளுங்க, நீ வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இல்லையா போன, செத்தாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போன, எப்படி வந்த? அவன் சொல்றான், அடிச்சு நொறுங்கி வந்தேன்னு. அடிச்சு நொறுங்கி வந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. உபத்திரவப்படுத்தி, வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி. இடையில ஒரு ஆள் கேட்கிறாரு, பட்டு சாரின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? பட்டு சாரின்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது இல்லையா? எனக்கு தெரியாது. சரி, விட்டு தள்ளுங்க. நான் உங்களுக்கு தெரியும்னா உங்கள்கிட்ட கேட்டு படிக்கலான்னு நினைச்சேன். இப்போ உங்களுக்கே தெரியாது. அந்த 3 செய்ய முடியாது. கேட்டவரே பதில் சொல்றாரு. பட்டு சாரின்னு ஏன் அதுக்கு பேர் வந்துன்னு சொல்றாரு? அவமானப்பட்டு, கேவலப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, துப்பப்பட்டு, பாடுபட்டு வாங்கி கொடுக்கறதுனால அதுக்கு பேர் பட்டு சாரி. இத்தனையும் பட்டு வாங்கி கொடுக்கறதுனால பட்டு சாரி. உபத்திரவங்கள் மாற்றத்தை கொண்டு வரும்.
தேவ மனிதர்களை சந்திப்பது மாற்றத்தை கொண்டு வரும். 4 சொப்பனங்கள் மாற்றத்தை கொண்டு வரும். 5 முழங்கால் மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு இவ்வளவு அல்லேலூயா. நீங்க எடுத்த ட்ரீட்மெண்ட் ஒருவேளை தோற்றிருக்கலாம். மனுஷன் சொன்ன ஆலோசனை ஒருவேளை தோற்றிருக்கலாம். நீ எடுத்த பயிற்சியும் முயற்சியும் தோற்றிருக்கலாம். முழங்கால நின்று பார், முழங்கால நின்று பார். இந்த சபைக்கு இப்ப தேவை ஜெப ஆவி. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். நர்சிங் படிச்ச யாராவது இங்க இருக்கீங்களா? நர்சிங் படிச்சவங்க. நம்மை போல பாடுள்ள வேண்டி சொல்லி இருக்கு இல்லையா? அதுக்கு கிரேக்க மொழியில சொல்லி இருக்கிற வார்த்தை ஹோமியோபதஸ். என்ன ஹோமியோபதஸ்னா? நிரந்தரமான நோயாளி. நிரந்தரமான நோயாளி. அவன் ஒரு நாள் சாப்பிடலைனாலே மயங்கி விழுந்துடுவான். ஒரு நாள் சாப்பிடலைனாலே மயங்கி விழுந்துடுவான். அதனாலே ஆகு கர்த்தர் சொல்றது கேரியத்துக்கு போ, ஃபுட்டு நான் கரெக்டா அனுப்பலான்னு. தப்புதான், தப்புதான். ஃபுட்டு தான். அதாவது இவனை விடுறதுக்கு முன்னே எதை ஆர்டர் போட்டுட்டு தான் இவனை விடுறாரு. சொமாட்டோ டெலிவரி ஆர்டர் பண்ணிட்டு தான் இவனை விடுறாரு. ஏன்னா இவனுக்கு பாடி லாங்குவேஜ் அவருக்கு தெரியுது. என் பிள்ளை சாப்பிடாம பழக்க மாட்டான். என் பிள்ளை சாப்பிடல விழுந்துடுவான். ஏய் ஏய் கபரபரபரபரபா ரீ ஹம்தரபரபரபரபரபா உடம்தரபரபரபரபா ரீ ஹம்தரபரபரபரபா அல்கா ஷத்தரபரபரபரபரபா. உங்க உடம்புல என்ன வீக்னஸ் அவருக்கு தெரியும். உங்க எலும்புல இருக்க பிரச்சனை என்னன்னு அவருக்கு தெரியும். உங்க ஹார்ட் கண்டிஷன் அவருக்கு தெரியும். உங்க லிவர் கண்டிஷன் அவருக்கு தெரியும். உங்க உள்ள கால் முதல் உச்ச தலை வரை அவருக்கு தெரியும். என் பிள்ளை சவாலா நிற்பான். என் பிள்ளை சவாலா ஜெபம் பண்ணுவான். என் பிள்ளை எல்லாம் வெறி பிடிச்சு பிரசங்கம் பண்ணுவான். ஆனா அவருக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவர் சொல்லாரு நீ கரியத்து போ, கேட்குறா ஃபுட்டு. அவர் சொல்லாரு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்து சொல்றாரு சாரி பாத்துக்கு போ, அவன் சொல்றா ஃபுட்டு. அவர் சொல்றாரு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் அவர் சொல்லி போனது. இது ரெண்டும் கரியத்து போனது அவர் சொல்லி, சாரி பாத்துக்கு போனது அவர் சொல்லி. அதனால ஃபுட் ஆர்டர் பண்ணாரு. இப்போ சூரச்சடிக்கு போனது அவர் சொல்லாம. புரியல உங்களுக்கு? புரியல? உடாரபல கபரபலபா உங்களுக்கு புரியல? உங்களுக்கு புரியல? உங்க பிரச்சனை என்ன? உங்க சோர்வு என்ன? உங்க நரம்புல ரத்தம் எவ்வளவு வேகத்துல ஓடுது? அது எங்க அடைக்குது? எங்க பிரச்சனை இருக்குன்னு மொத்தத்துல தூக்கி பார்த்த ஆண்டவர் சூரச்சடிக்கு போகும்படி இவன் அனுப்பல. இவன் போனான், ஆனா சாப்பாடு கொடுக்க மறக்கல்ல. கிருபை பெற்ற தேவ பிள்ளையே, அவர் உன்னை பட்டினி போட மாட்டாரு. கிருபை பெற்ற தேவ பிள்ளையே, கேரியத்துல இருந்தாலும் உணவு, சாரிபாத்துல இருந்தாலும் உணவு, சூரச்சடிக்க மூட்டிலையும் உணவு.
கேரியத்தில் பாருங்க நான்வெஜ், கேரியத்தில் பாருங்க நான்வெஜ். அப்பவும் என்ன டெலிவரினா க்ரோ ஏர் டெலிவரி. சொமாட்டோ இல்லை, பயங்கர ஸ்பீடு. க்ரோ, ஒரு டிராஃபிக் ஜாமும் இல்லை. உலகத்தில் ரொம்ப பாவம் சொமாட்டோக்காரங்களாகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், சொமாட்டோ கொண்டு போகிற தம்பியோட வண்டி டிராஃபிக்கில் நிற்குது. அவன் கையை வலது கையை பின்னால் போட்டு பேகை திறந்து ஒரு பிடி வாரி சாப்பிட்றான். நீங்கள் அதை பரிகாசமாக நினைக்கலாம், எப்படி வேணாலும் நினைக்கலாம். நான் பார்க்குறது அவனுங்க பாடு, நான் பார்க்குறது அவனுங்க பாடு. டைமுக்கு ஃபுட்டை கொண்டு கொடுக்கலன்னு அந்த ஃபுட்டை இலவசமாக கொடுக்கணும். அவனும் வேலை செய்கிறது வயிற்றுக்காக, அவனும் வேலை செய்கிறது வயிற்றுக்காக. அதனாலே ஆகும் கர்த்தர் உலகத்தில் மிகப்பெரிய பதவியை கொடுத்தப்போ 2 பேரையும் சொமாட்டோவில் இருந்தாங்க தூக்கினாரு. 2 பேரையும். யோசேப்பு சொமாட்டோவில் வேலை பார்த்தாங்க. இது பெரிய கஷ்டமா இருக்கு. எங்க வேலை பார்த்தாங்க? என்ன கொண்டு போன சகோதரர்களுக்கு? சாப்பாடு. தாவீது எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாய்? சொமாட்டோ. சகோதரர்களுக்கு all Zomato delivery boys, please listen. Zomato காரங்களை தூக்கிறதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஹோமியோபதஸ் அவருக்கு தெரியும். இப்போ நான் சாப்பாடு கொடுக்கலன்னா இவன் சூழச்சரிக்கை மூட்டுல சுருண்டு விழுந்து சாவான். சுருண்டு விழுந்து நீங்கள் எங்கே பாருங்கள், நான் பிரசங்கம் எல்லா டைமுக்கு நிறுத்துவேன். ஏன்னா உலகத்தில் மிகப்பெரிய எரிச்சல் வயிற்றெரிச்சல். சொடிக்க மூட்டில் வச்சு ஒரு தடவை கொடுத்தாரு, வாங்கி சாப்பிட்டு நல்லா தூங்கினான். தூதன்ட்ட கேட்குறாரு அவன் எழும்புனான். நான் தூதன் சொன்னா இல்லை தாங்கல்லேன்னு தோணுது. மறுபடியும் படுத்துட்டான். கர்த்தர் சொன்னார் அதே டெலிவரி ஒரு தடவை கூட கொடுன்னு. 2ஆம் தடவை சாப்பிட்டா எழும்புனான். வாழ்க்கையில முதல் தடவையா சாப்பிடாம 40 நாள் நடந்தான். சாப்பிடாம 40 நாள் நடந்தான். நம்மை போல பாடுள்ளவன், நம்மளை விட பாடுள்ளவன் முழங்கால நிற்கும்போ அரண்மனை நடுங்குது. முழங்கால நிற்கும்போ பாதாளத்தின் ஆவிகள் நடுங்குது. முழங்கால நிற்கும்போ யெசபேலின் வல்லமைகள் நொறுங்குது. முழங்கால நிற்கும்போ வானத்தை அடைக்கிறோம். தெய்வ சபை முழங்கால நிற்கணும். தெய்வ சபை முழங்கால நிற்கணும். Praise the Lord. Hallelujah. எது தோற்று போனாலும் இந்த உலகத்தில் தோல்வி அடையாத ஒன்று உண்டு, என் முழங்கால்கள். உங்க திறமையை விட பயங்கரம் உங்க ஜபம். உங்க கையில இருக்கிற சர்டிபிகேட்டை விட பயங்கரம் உங்க ஜபம். உங்க படிப்பை விட பயங்கரம் உங்க ஜபம். உங்க பின்னணியத்தை விட பயங்கரம் உங்க ஜபம். ஒரு தேவ பிள்ளை முழங்கால நின்னால் குயின் மேரி என்ன சொல்லி கூப்பிடணும் தெரியுமா? பிளடி மேரின்னு கூப்பிடுவணும். என்ன மேரின்னு கூப்பிடுவணும்? பிளடி மேரின்னு கூப்பிடுவணும். ஏன் பிளடி மேரின்னு கூப்பிடுவணும்னா அந்த ராணிக்கு உலகத்தில் எதுவும் பயம் இல்லை. ஒரு தடவை ஆட்கள் கேட்கணும், உனக்கு இந்த உலகத்தில் எதையாவது பயம் இருக்கா? உடனே அவன் என்ன சொன்னா தெரியுமா? ஒரு காரியத்துக்கு நான் பயப்படுறேன். ஒரு தேவ பிள்ளை முழங்கால் நின்னா எனக்கு பயமா இருக்கும்.
உன் மேல ஜப ஆவி ஊற்றப்படுது. உன் மேல ஜப அபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுக்கோ. ஜப அக்கினி. மறுபடியும் அந்த ஜப அபிஷேகம். கை தட்டி கை தட்டி கபரபல கந்தரபல கந்தல் கபரபலபா ரீபல் கந்தர கத்தர பிரௌடப துரபலபலபா ரேல் அந்தரபலபா ரீ அந்தரபலபா அல்கா ஷத்தரபலபா. சபையில முன் நடந்து வந்தபடி ஜப தூபத்துக்கு நேரம் கொடுக்கணும். முன் நடந்து வந்தபடி ஆட்கள் வந்து ஜபிக்கணும். 1 மணி நேரம் ஜபிக்கணும், 1/2 மணி நேரம் ஜபிக்கணும். ஜபம் தூபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஜபம் மாற்றி அமைக்கும். நம்ம வாழ்க்கையில் வருகிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஜபத்தில் சறுக்கி விடுகிறோம். எதுல சறுக்கி விடுகிறோம்? ஜபத்துல சறுக்கி விடுகிறோம். முதல்ல ஜபத்தை பலப்படுத்துங்க, மீதி எல்லாம் மாறும். ஜபத்தை பலப்படுத்துங்க, பிரச்சனை மாறும். Strengthen your prayer. இவைகள் நம்மை மாற்றி அமைக்கும். ஒவ்வொன்னா சொல்லுங்க. தேவ சத்தம். 2 உபத்திரவம். 3 தேவ மனிதர்களின் சந்திப்பு. 4 சொப்பனம். 5 முழங்கால். 6 நான் இதோட முடிக்கிறேன், தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். போதும். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கச் செய்கிற தேவ சந்நிதி. ஒரு தடவை கூட சொல்றேன், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கச் செய்கிற தேவ சந்நிதி. நான் கொஞ்சம் காரியங்களை டக்கு டக்குன்னு சொல்றேன், ஒன்று யோசிச்சு பாருங்க. சாராள் சொல்றா, கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து என் கற்பம் உயிரடைந்தது. மரியாளும் மார்த்தாளும் சொல்றாங்க, கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் சகோதரன் உயிரடைந்தான். ஆரோனுடைய கோல் சொல்லுது, கோல் இல்ல, கோல் இல்ல, கோல். எஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். கூட்டம் முடிஞ்ச பிறகு நான் என்னெல்லாம் சொன்னேன்னு நீங்கள் எனக்கு சொல்லித்தரணும். எனக்கு மறந்து எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தணும். என்ன சாராளுடைய கற்பத்தை உயிரடைய பண்ணின தேவ சந்நிதி. மரியா மார்த்தாளுடைய சகோதரனாகிய லாசருவை உயிரடைய பண்ணின தேவ சந்நிதி. 12 வயதான மரித்து போன பெண் பிள்ளையை தலித்தாகுமே சொல்லி உயிரடைய பண்ணின தெய்வ சந்நிதி. நாயின் ஒரு விதவையினுடைய மரித்த மகனை உயிரடைய பண்ணின தேவ சந்நிதி. ஆரோனுடைய கோல் உண்டு இல்லையா, கோல். ஆரோனுடைய கோல் பூத்தது, தளிர்த்தது, காய்த்தது. கோலை உயிரடைய பண்ணின தேவ சந்நிதி. கண்ண மூடி 2 நிமிஷம் போராடி ஜபிக்க போறோம். தேவ பிரசன்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கண்ணை மூடுங்க.
பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்புங்க, கண்ணை மூடுங்க. பயங்கர அபிஷேகம் இறங்கடும். வலது பக்கம் பார்க்கப்படாது, இடது பக்கம் பார்க்கப்படாது. ராணுவங்களின் தேவன் உங்க நடுவில் இறங்கடும். இழந்து போன ஆராதனை திரும்ப வருது. இழந்து போன அபிஷேகம் திரும்ப வருது. இழந்து போன கிருபை திரும்ப வருது. இழந்து போன ஜெப ஆவி திரும்ப வருது. கண்ணை மூடி கை தட்டி நல்ல ஆவியில போராடுங்க. ஒரு நிமிஷம் கூட, ஒரே ஒரு நிமிஷம் கூட ஆவியில போராடுங்க. சில பலவீனங்கள் எரியுது, சில சத்துருவின் திட்டங்கள் எரியுது, சில பிரச்சனைகள் எரியுது. என்னை ஆண்டவர் தொட்டார். என்னை கொண்டு நூற்றுக்கணக்கான மனிதர்களை ஆண்டவர் தொடுகிறார். அப்படின்னா உங்களை ஆண்டவர் தொட்டார் இல்லையா, உங்களை கொண்டு இந்த தேசத்தை தொடணும். கையை உயர்த்தி, உமக்காகத்தான் வாழ்கிறேன்,